பேட்டை டிவி நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம். அன்போடு வரவேற்கிறோம் அப்படிங்கிறத விட, அதிர்ச்சியோட வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்னா தான் பொருத்தமா இருக்கும். ஏன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல கொதிச்சு எழக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. மனமோந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறவங்க, இனி இஸ்லாத்தை ஏத்துக்கவே தயங்கக்கூடிய அளவுல, அவ்வளோ ஒரு ஒரு மக்கள்லாம் பெரிய அளவுல எதிர்க்கக்கூடிய விதத்துல ஒரு தீர்ப்பு குடுக்கப்பட்டிருக்கு. இதனால இஸ்லாமியர்கள், பிற்படுத்தப்பட்டவங்க, குறிப்பா புதிதாக இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே அவங்களோட உரிமை பறிக்கக்கூடிய அளவுக்கு நிகழ்ந்திருக்கு. இந்த விஷயத்துல இன்னைக்கு ஆளக்கூடிய தாவேக அரசு என்னெல்லாம் அவங்க கோட்டை விட்டுருக்காங்க, ஐயுஎம்எல் மாதிரியான கட்சிகள் அவங்க எந்த அளவுக்கு இதில் அவங்களுடைய பங்களிப்பை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பல்வேறுபட்ட முழுமையான விவரங்கள், குறிப்பா உரிமை சார்ந்த விஷயங்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ. இந்த வீடியோ அதிகமா பார்த்து உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு அதிகமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் அப்துல் காதர் நம்மளோட இருக்காங்க. ஜி அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். ஜி, இப்போ அந்த பெரிய அளவில் தமிழ்நாட்டிலே பரபரப்பா இந்த செய்தி போயிட்டு இருக்குது. மதம் மாறியவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் வரக்கூடிய அந்த இடஒதுக்கீடு செல்லாது அப்படின்னு சொல்லி 2024 திமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட அரசாணை, அந்த ஜிஓவை இப்போ ரத்து செஞ்சிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பு என்ன, இதோட பின்னணி என்ன ஜி? அதாவது முதல்ல இந்த ஜிஓ ரத்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா. நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப தாவேக ஆட்சி இருக்கு. ஏற்கனவே திமுக ஆட்சி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஜிஓ அதை ரத்து பண்ணிட்டதுனாலயே திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச போறாங்க. தாவேகா அதை தவறு பண்ணிடுச்சுன்னு தாவேகாக்கு எதிரா பேச போறாங்க. அப்படிங்கிற எந்த விதமான முன்முடிவோட இந்த காணொலிய தொடர வேணாம். ஏன்னா நம்ம அரசியல் அப்படிங்கிற விஷயத்திற்கு அப்பாற்பட்டு இந்த சமுதாயத்துல இஸ்லாமியர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டு பிரச்சனை சம்பந்தமான விஷயம்ங்கிறதுனால நாம அந்த சார்பு நிலைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இதுல என்ன நடந்திருக்குங்கிறத கண்டிப்பாக கவனமா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல கேட்டுக்கிறேன். இந்த ஜிஓ 2024 கொண்டு வந்தாங்க. அதை இப்போ உயர் நீதிமன்றத்துல ரத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நம்ம டைரக்டா பார்த்தா இந்த விஷயம் புரியாது. அதுக்கு முதல்ல ஏன் இந்த ஜிஓவை திமுக அரசாங்கம் 2024 கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய வழக்குங்கிறது சமீர் அகமத் அப்படிங்கிற ஒருத்தர் தனக்கு நான் இந்து மதத்திலிருந்து இஸ்லாமிய மதத்திற்கு மாறிட்டேன், எனக்கு பிசிஎம் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லிம் அப்படிங்கிறத பிசிஎம் அப்படிங்கிறத எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு ஒரு மனுவை தாலுகா ஆபீஸ்ல கொடுத்திருக்கிறார். அதற்கு அவங்க இவருக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இழுத்தடிப்பு செஞ்சதுனால உயர் நீதிமன்றத்துல எனக்கு ஜாதி சான்றிதழ இந்த நிர்வாகத்தை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு 2022 இந்த வழக்கை அவர் போட்டிருக்கிறார். அந்த வழக்குலதான் இப்போ தீர்ப்பு வந்திருக்கு. சோ இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, அக்பர் அலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், ராமநாதபுரத்தை சேர்ந்தவர். இந்த அக்பர் அலி தன்னுடைய குடும்பத்தோட 2008 இஸ்லாமிய மதத்திற்கு வந்து விட்டார், அந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார். இப்ப இவர் எம்பிசி சமூகத்தை சேர்ந்தவர், எம்பிசிங்கிற கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டு இருந்தவர். இவர் 2018-19 டிஎன்பிஎஸ்சி நடத்தின ஒரு தேர்வுல குரூப் 2 எக்ஸாம் எழுதுறாரு. அந்த எக்ஸாம்ல இவர் பாஸும் ஆகுறாரு. ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்ல இவர் பேர் வரல. இவருக்கு ஷாக்கு, நம்ம பாஸ் ஆயிட்டோம், ஆனா ஏன் நம்ம பேர் வரல அப்படின்னு. இதுக்காக ஒரு ஆர்டிஐ எழுதி ஒரு கேள்வியை அந்த டிஎன்பிஎஸ்சிக்கு கேட்கும் போது அவங்க ஒரு பதில் சொல்றாங்க, நீங்க எம்பிசி சமூகத்துல இருந்து இஸ்லாமிய மதத்திற்கு வந்ததுனால உங்களை பிசிஎம் அப்படிங்கிற இடஒதுக்கீட்டின் கீழே செலக்ஷன் லிஸ்ட்ல எடுத்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை தர்றாங்க. இப்ப உடனே அவர் என்ன பண்றாரு, உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போடுறாரு. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி என்னை இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை பயன்படுத்த முடியாதுன்னு சொன்னது தவறு, அப்படி அவங்க எடுத்த முடிவை ரத்து பண்ணிட்டு எனக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஆடுற எனக்கான அந்த வேலையை உறுதி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸை போடுறாரு. இப்ப இந்த கேஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய முன்னிலையில ஏற்கனவே இதற்கு முன்னராகவே விசாரணைக்கு வருது. அதாவது இன்னைக்கு நடந்த வழக்கை பத்தி நம்ம சொல்லல. அப்படி விசாரணைக்கு வரும் பொழுது அவர் சில குறிப்புகளை சொல்றார். அந்த குறிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே ஜி மைக்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு இந்த சென்னை உயர் நீதிமன்றத்துல 1951 இது சம்பந்தமாக நடந்துச்சு. எந்த வழக்குலன்னா அக்பர் அலி போட்ட வழக்கு நான் சொல்றேன். அந்த வழக்குல அவர் சொல்றாரு, ஏற்கனவே ஒரு தீர்மானங்கள்லாம் எடுக்கப்பட்டுச்சு, அதன் அடிப்படையில ஒருத்தர் இஸ்லாமிய மதத்திற்கு மாறினா அவர் முசல்மான், அதாவது முஸ்லிம் என்று மட்டும்தான் கருத முடியும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, அதோடு மட்டும் அல்லாம 2வது ஒரு காரணத்தை சொல்றாரு. எஸ்சி சமூகத்தில் இருந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மதம் மாறி வரக்கூடியவர்களுக்கு பிசி அப்படின்னு இடஒதுக்கீடு இப்ப தந்துகிட்டு இருக்காங்க.
இப்ப ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒருத்தங்க கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிவிட்டாங்கன்னு சொன்னா அவர் எஸ்சிங்கிற கேட்டகரி கொடுக்கப்படலைனாலும் பிசிங்கிற அடிப்படையில் அவருக்கான இடஒதுக்கீடு கொடுக்கப்படும். இது நடைமுறையில் இருக்கிற விஷயம். சோ இவர் என்ன சொல்றாரு, அரசு பல்வேறு நேரங்களில் இஸ்லாமிய மதத்திற்கு மாறி வந்தவர்கள், மதம் மாறி வந்தவர்களை அதர் கேட்டகரி என்றுதான் சில கடிதங்களில் சொல்லி இருக்கிறது. எனவே அவர்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டை தர முடியாது என்பதை மேற்கோள் காட்டின சில வழக்குகளை வச்சு சொல்றார். இந்த மாதிரி ஏற்கனவே அதர் கேட்டகரின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு மிக முக்கியமான ஒரு வழக்கு வந்து கோட் பண்றாரு. சுப்ரீம் கோர்ட்ல முஸ்லிம் ஷெட்யூல் கேஸ்டா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து முஸ்லிமாக மாறி வந்த ஒரு வழக்குல அதில் அவருக்கு அந்த ஷெட்யூல் கேஸ்ட கொடுக்கலாமா, என்ன கொடுக்கலான்னு இந்த மாதிரி ஷெட்யூல் கேஸ்ட் அப்படிங்கிற அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் செல்லுமா செல்லாதாங்கிற வழக்கு உச்ச நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கு. சோ அதை பத்தி எந்த முடிவுகளையும் நாம சொல்ல முடியாது. ஒருவர் இந்து மதத்திலிருந்து மதம் மாறினால் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அந்த சாதிய நிலையை அவர் பயன்படுத்தலாமா கூடாதா அப்படிங்கிறது குறித்து உச்ச நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கு. அதை பத்தி பேச முடியாது. இன்னொன்னு, எல்லா முஸ்லிம்களும் பிசிஎம் அப்படிங்கிற கேட்டகரியில வர்றதில்ல. ஏன்னா இடஒதுக்கீடு வழங்கும் போதே 3.5% இடஒதுக்கீடு வழங்கும் போதே அதில் ஒரு 7 கம்யூனிட்டியை வந்து அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. என்னென்ன அந்த 7 கம்யூனிட்டி அப்படின்னு. அதுல ஒண்ணு வந்து அன்சர் அப்படிங்கிறது, தக்கனி முஸ்லிம், துதுக்லா, லப்பைஸ், மாப்பிலா, ஷேக் சையத், இந்த 7 7 கம்யூனிட்டியை சார்ந்தவர்களுக்கு தான் பிசிஎம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கொடுக்கப்படுது. இந்த அக்பர் அலி அப்படிங்கிறவரு எம்பிசி சமூகத்துல இருந்து மதம் மாறி இதுல வந்திருக்கிறாரே தவிர இதில் எங்கே இருந்து வந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எல்லாவற்றிற்கும் மேலையாக ருஹையா பேகம்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு இருக்கு. அந்த ருஹையா பேகம் வழக்குல அதர் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க பிசி முஸ்லீமாக வர முடியாது அப்படிங்கறது ஏற்கனவே நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு உயர்ந்த சாதி, அதாவது ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில இருக்கக்கூடியவங்க, இடஒதுக்கீடே வாங்க முடியாம இருக்கக்கூடியவங்க, ஓப்பன் கேட்டகரியில அதர் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க ஏதோ ஒரு காரணங்களுக்காக முஸ்லீமாக மதம் மாறுறாங்கன்னு வச்சுப்போம். இப்ப அவருக்கு ஏற்கனவே இடஒதுக்கீடு கிடையாது. அவர் ஓப்பன் கேட்டகரியில தான் கண்டெஸ்ட் பண்ணணும். அப்போ முஸ்லீமா மாறிட்டாருன்னா அவருக்கு பிசிஎம் கொடுக்கறதா இருந்தா ஓப்பன் கேட்டகரியில போறவங்க எல்லாம் இஸ்லாமிய மதம் மாதிரி இதை தவறாக பயன்படுத்த முடியல. இது சோசியல் ஈக்குவாலிட்டி கிடையாதுல்ல. முன்னேறிய வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்புக்கு எப்படி மதம் மாறுறதுனாலே வர முடியும் அப்படிங்கிற கேள்வி ஒண்ணு இருக்கு. அப்படிங்கிற கேள்வியும் அந்த இடத்துல வச்சுட்டு அடுத்தது சொல்றாரு. இத சொல்லும் போதே வந்து அக்பர் அலிக்காக வாதாடுற வழக்கறிஞர் சீனியர் வக்கீல் அஜ்மல் கான் அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. இவர் ஏற்கனவே அந்த மாதிரி ஓப்பன் கேட்டகரியில இருந்தவர் இல்ல, எம்பிசிங்கிற மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை ரிசர்வேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவரு. அப்ப அவரு இஸ்லாமிய சமூகத்துக்கு வரும்போது அதே ரிசர்வேஷன் தானே வருது. ரிசர்வேஷன் சொல்லப்போனா எம்பிசில ரிசர்வேஷன் அதிகமா தான் இருந்திருக்கும். இருக்கும். சோ ஏற்கனவே இடஒதுக்கீட்டை பயன்படுத்திய ஒரு நபர் இடஒதுக்கீட்டை பயன்படுத்துறதுல ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, அப்படி அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லையேங்கிற கோணத்துல இதை எடுத்து வைக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இதே GR சுவாமிநாதன் அவர்கள் அந்த நேரத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இது சம்பந்தமான வரைமுறைகளை ருஹையா பேகம் வழக்கில் சொன்னது போல அரசு தான் தெளிவுபடுத்தணும். அரசு இயந்திரம் தான் இதை தெளிவுபடுத்தணும்ன்ற ஒரு விஷயத்தை, அரசு தான் இந்த மெக்கானிசத்தை கரெக்டா ரிசர்வேஷன் போறவங்க தான் அதை பயன்படுத்துறாங்களா அல்லது வேறு யாராவது மிஸ்யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் என்ன பண்ணலாம்னு அரசு தீர்மானிக்கணும் அப்படிங்கிற வகையில சொல்லிட்டு, எனவே ஏற்கனவே மதம் மாறினார் இல்லையா, அவருக்கு எம்பிசி சர்டிபிகேட்ல இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு ஏற்கனவே ஒரு வழக்குல சொல்லியாச்சு. அது உச்ச நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கு. அதனால இந்த அக்பர் அலிங்கிறவரு இஸ்லாமிய மதத்திற்கு மாறினதுனால அவருக்கு எம்பிசி இடஒதுக்கீடும் கொடுக்க முடியாது, பிசி முஸ்லீம் இடஒதுக்கீடும் கொடுக்க முடியாதுன்னு கடைசியில அவருக்கு இடஒதுக்கீடே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ணிட்டார். சோ இது டிஸ்மிஸ் செய்யப்பட்ட பிறகு 2022 அந்த வழக்கு போட்டு டிஸ்மிஸ் செய்யப்பட்ட பிறகு இது சம்பந்தமாக பல்வேறு முயற்சிகளை அந்த அக்பர் அலி மேற்கொண்டார். நான் ஒரு இஸ்லாமிய சமூகத்திற்கு வந்து இப்படி ஒரு பாதிப்புக்குள்ளாயிருக்கேன், ஈவந்தோ டிஎன்பிஎஸ்சியை கிளியர் பண்ணி என்னுடைய எம்பிசியுமே எனக்கு கிடைக்காம போயிருச்சு, இல்லைன்னா எனக்கு வேலை வந்திருக்கும், இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு வரும்போது மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவாஹிருல்லா அவர்கள், SDPI கட்சியினுடைய தலைவர் நெல்லை முபாரக் அவர்கள், இந்த மாதிரி பல தலைவர்களை சந்திச்சு அழுத்தம் கொடுத்து போய் அரசாங்கத்துக்கிட்ட இந்த விஷயத்தை. அப்போ நான் தான் கூட போயிருந்தேன். நம்ம நண்பர் தான் அக்பர் அலி. எல்லா தலைவர்களையும் போய் சந்திச்சோம். நாங்க 2 பேரும் தான் போய் சந்திச்சோம். அந்த மாதிரி போய் சந்திச்சு அந்த நேரத்துல கொடுக்கப்பட்ட அழுத்தம், விளக்கங்கள் இதெல்லாம் அடிப்படையாக வச்சு பல தெளிவான விளக்கங்களின் அடிப்படையில 2024 ஒரு ஜீவோ வருது. என்ன ஜீவோ வருதுன்னா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு ஷெட்யூல் காஸ்டாக இருக்கக்கூடிய இந்த வகுப்பினர் எல்லாம் இஸ்லாமிய மதத்திற்கு
தங்களை மதம் மாற்றி கொண்டு வரும் பொழுது அவர்கள் ஏற்கனவே ரிசர்வேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க தானே. சோ எம்பிசி, பிசி, எஸ்சில இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் பிசிஎம் அப்படிங்கிற 3.5% இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லி ஒரு ஜிஓவை விளக்கமா கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த குழப்பங்கள்லாம் இருக்க வேணாம். அக்பர் அலியோட விஷயம் முடிஞ்சு போச்சு. ஆனா அக்பர் அலி மாதிரி வேறு யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த ஜிஓ வந்து போடுறாங்க. இப்ப இங்க இந்த வழக்கு இருக்கு பாத்தீங்களா, சமீர் அகமது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நேற்று வந்துருச்சு 25ஆம் தேதி. இந்த வழக்கு 2022 தனக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுக்கலன்னு போடப்பட்ட வழக்கு. இதனுடைய இறுதியா வந்த வாய்தா எப்ப லாஸ்டா அப்படின்னு சொன்னா, கடந்த 2022 ஜூன் மாசம் 16/6/2022 இந்த வழக்கு வந்திருக்கு. அதோட தாவேக்கு ஆட்சி வந்த பிறகு இல்ல 2022 நான் சொல்றது 16/6/2022. அப்ப வந்து இந்த ஜிஓ பாஸ் ஆகல, சரிங்களா? 24ல தான் பாஸ் செய்யப்படுது. அதன் பிறகாக இந்த வழக்கு லிஸ்ட்லயே வரல, விசாரணைக்கே எடுத்துக்கொள்ளப்படல. நேரா 9/6/2026 இப்ப தாவேக அரசு அமைந்த பிறகு இந்த மாதம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி அன்னைக்கு GR சுவாமிநாதன், PB பாலாஜி ஜஸ்டிஸ், இவங்க 2 ஜஸ்டிஸ்னுடைய தலைமை அந்த அமர்வுல வந்து இது எடுத்துக்கொள்ளப்படுது. எடுத்துக்கொள்ளப்படும் போதே அவர் நெகட்டிவாக பேசுற மாதிரி தெரியுது. மனுதாரர் வந்து என்ன சொல்றாரு, இப்ப என்னுடைய வழக்கில் கூடுதலாக ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு, நான் வழக்கு போட்டப்ப எனக்கு இல்லாம இருந்துக்கலாம், இப்ப அரசாங்கம் ஒரு ஜிஓ போட்டிருக்கு பாருங்க, இந்த ஜிஓவின் அடிப்படையில நான் பிசிஎம் தான் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. இதற்கு ஒரு வழக்கையும் மேற்கோள் காட்டுறாரு. சுமையா பர்வீன் ஒரு வழக்க இதே ஜிஓவை மேற்கோள் காட்டி டிஎன்பிஎஸ்சி விவகாரத்துல 2025 வேறு 2 இதே உயர்நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதி அமர்வு என்ன பண்றாங்க, இது செல்லும் ஜிஓவின் அடிப்படையில இவருக்கு உடனடியாக அதை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சிக்கு உத்தரவு போட்டுறாங்க. சோ இது ஏற்கனவே நடைமுறையில வந்துகிட்டு இருக்க விஷயம். சோ அதே அடிப்படையில இவரு லிஸ்ட் ஆனவங்க என்ன பண்றாரு, ஜிஓவை எடுத்து கொடுக்குறாரு. இப்ப இந்த ஜிஓவை வைத்து இவருக்கு கொடுக்க முடியுமா கொடுக்க கூடாதாங்கிறது தான் வழக்கு இல்லையா? ஆனா GR சுவாமிநாதன் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இவரை பற்றிய விஷயத்தை எடுத்து தள்ளி வச்சுட்டு முதல்ல இந்த ஜிஓவே செல்லுமா செல்லாதான்னு இந்த வழக்கை வந்து பிரதானமா அந்த கோணத்துல எடுக்கிறாரு. இவருக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இவருடைய வழக்கு என்னன்னு எடுத்துக்கல. அரசாங்கம் 2024 போட்ட இந்த ஜிஓ முதல்ல செல்லும் தன்மை கொண்டதா, இது சரியானதா அப்படிங்கிற பாயிண்ட் எடுக்கிறார். இப்ப இதை எடுக்கும் போது மனுதாரர் என்ன ஆகுறாருன்னா, ஏதோ சம்திங் ராங்கா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அந்த வழக்கறிஞர் என்ன பண்றாரு, நான் இந்த வழக்கே இனிமே நடத்தல, நான் சேஞ்ச் ஆஃப் காலத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு 2வது வாய்தால சொல்றாரு. அதாவது 9ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து 11ஆம் தேதி அப்ப 11ஆம் தேதி அப்ப GR சுவாமிநாதன் இன்னொரு விஷயத்தையும் பண்றாரு. இதுல சிறுபான்மை நலத்துறை சார்ந்த அரசை வந்து எடுத்துட்டு வந்து ஒரு பார்ட்டியா தானாக சூமோட்டோவா சேர்க்கிறாங்க. அரசு இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அவரு நான் சேஞ்ச் ஆஃப் வக்காலத் போட்டுட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த நேரத்துல என்ன சொல்றாருன்னா, மனுதாரர் வந்து இப்போ வேற வக்கீல வச்சுக்கிறேங்கிறாரு. என்னதான் இருந்தாலும் இந்த ஜிஓ பத்தின கேள்வி இங்க இருக்கிறதால அதை குறித்து நான் விசாரிச்சு முடிவு சொல்ல வேண்டியிருக்கு, அதனால அரசு எனக்கு பதில் கொடுங்க அப்படிங்கிறாரு. அரசு பதில் கொடுக்குறாங்க. யார் இப்ப இருக்கக்கூடிய அரசின் எப்ப 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 நடந்தது இது? 11 இந்த மாசம் 11ஆம் தேதி 16ஆம் தேதி அதுக்கு பதிலுக்கு வர்றாங்க. 16ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி இது வாய்தா போடுறாங்க. 22ஆம் தேதி அடுத்த 25ஆம் தேதி உத்தரவு ஃபார் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பண்றாங்க. 3 டேட் தான். இந்த 3 டேட்ல 22ஆம் தேதி ஆர்டர்ஸ் போட்ட அப்புறம் ஒரு நாள் கழிச்சு 23 அன்னைக்கு அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் அவர்கள் வந்து விசி, அதாவது வெர்ச்சுவல் மோட்னு சொல்லுவோம், இன்டர்நெட் மூலியமாக அந்த விசி மூலியமாக கோர்ட்ல அப்பியர் ஆகி சில விளக்கங்கள் கொடுத்து பேசியதாக தகவல்கள் சொன்னாங்க. சில காணொலிகள் மூலியமா நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இப்ப நமக்கு என்னன்னா 11ஆம் தேதி தான் அரசாங்கம் இதில் ஒரு பார்ட்டியாக சேர்க்கப்படுது, சரியா? இந்த மாசம் இதனுடைய உத்தரவு 25ஆம் தேதி கொடுக்கப்படுது. இடைப்பட்ட காலம் எவ்வளவு இருக்கு, அதிகபட்சம் 2 வாரம் தான் காலம் இருக்கு. இதை ஒரு பக்கம் வச்சு அதை அடுத்து நம்ம வருவோம். இப்ப இந்த வழக்குல இவர் என்ன சொல்றாரு, ஜிஓவை பற்றி எடுத்து சொல்லும் போது அவரே ஒத்துக்கிறார். அக்பர் அலி அப்படின்ற ஒரு வழக்கினுடைய அடிப்படையில் தான் இந்த ஜிஓவே கொடுக்கப்பட்டது என்பது தெரிய வருது. சோ அந்த ஜிஓவை செல்லும் தன்மை கொண்டதான் நான் எடுத்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சில விளக்கம் கொடுக்கும் போது இதே மைக்கேல் அப்படிங்கிற வழக்கினுடைய ஒன்ன சொல்றார். ஒருத்தர் இஸ்லாமிய மதத்திற்கு மாறிவிட்டால் அவர் முஸ்லிம் என்பதாக தான் கருதப்படுவார். ஏன்னா இஸ்லாத்திற்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாதிய படிநிலைகளை ஒருவர் வந்து கன்வெர்ட் ஆகி சேர முடியாது அப்படிங்கிற கோணத்துல சொல்றார். அடுத்தது குர்ஆனுடைய வசனத்தை சொல்றார். இங்க வந்து ஆண் பெண், ஆதம் வந்து ஆண் பெண் ஆகிய இருவருடைய சந்ததியினராக தான் இங்க வந்தாங்க. குலம் கோத்திரங்களாக அவர்கள் படைக்கப்பட்டார்கள். இதில் இறைவனுக்கு அச்சமாக இருக்கக்கூடியவர்களே இறைவனின் பார்வையில் நல்லவர்கள் அப்படின்ற அந்த வசனத்தை எடுத்து அவர் கோட் பண்ணி சொல்லிட்டு தன்னுடைய இறுதி பேருரையில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாசகத்தை சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு.
என்ன சொல்றாருன்னா, ஒரு அரேபியர் அரபியர் அல்லாதவரையோ அல்லது ஒரு கருப்பர் சிவப்பு நிறத்தை வெள்ளை நிறத்தை கொண்டவரையோ ஒருவரை ஒருவர் எந்த காரணத்திற்காகவும் உயர்ந்தவர் கிடையாது. அவர்களில் இரையச்சம் கொண்டவர்களே சிறந்தவர் அப்படின்னு சொன்னாரு. சோ இதுல எந்த சாதிய படிநிலையும் இல்லைங்கிறத எடுத்து காட்டுறதுக்காக சொல்றாரு இஸ்லாமிய மதத்துல. இன்னொரு பாயிண்டையும் சொல்றாரு. கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களும் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களும் இந்த மார்க்கத்திற்கு அவர்கள் மற்றவர்களை மதம் மாறி வாங்கன்னு கூப்பிடும் போது எங்களுக்கு சாதியே கிடையாது, இங்க சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்று சொல்லிதான் அவர்களை இந்த மதத்திற்கு மதம் மாற்றம் செய்ய அழைக்கிறாங்க. அப்படி அழைச்சதுக்கு அப்புறம் அவங்களை இந்த சாதியில சேருங்க அந்த சாதியில சேருங்கன்னு சொல்றதே சரியானது கிடையாது. ஏன்னா இஸ்லாத்துல படிநிலையே கிடையாதுங்கிறார். அப்படிப்பட்ட சாதிய நிலைப்பாடே இல்லை, ஏதோ ஒரு காரணங்களுக்காக இந்த சாதிகள் பின்னாளில் வந்து விட்டது. அதை ஒருத்தர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலாமே தவிர அந்த சாதிக்குள்ள வர முடியாது. ராவுத்தர் அப்படிங்கிறவரோ, மரைக்காயர் அப்படிங்கிறவரோ, லப்பைங்கிறவரோ, ஷேக்குங்கிறவரோ, சையதுங்கிறவரோ பிறப்பினால் மட்டுமே அந்த நிலையை அடைந்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு கூட இப்ப இதை எடுத்து வந்து சேர்க்கிறாரு. எதை இந்த ஜீவவாதோட இஸ்லாம் இப்படி எல்லாம் சொல்லி இருக்கு, இதெல்லாம் இருக்கு. சோ 3.5% இடஒதுக்கீடு யார் யாருக்குன்னு சொல்லி ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு பட்டியல் கொடுத்திருக்காங்க. அந்த பட்டியலின் அடிப்படையில அன்சர், லக்கனி, லப்பை, மாப்பிலா, ஷேக், சையது இன்னும் ஒண்ணு, இந்த 7 பேருக்கு தான் இதுன்னு சொன்னதுனால காசிக்கள் மதம் மாறும்போது சர்டிபிகேட் கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாங்கன்னா, பரமசிவம் என்பவர் ஷமீர் அகமதாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திற்கு வந்து விட்டார்னு தான் கொடுக்குறாங்களே தவிர அவர்கள் எந்த சாதிய நிலையில் அவரை சேர்த்துக்கலாம், அவர் எந்த சாதியில வருவார்னு சொல்றது இல்ல. முஸ்லிம்களா இருக்கக்கூடிய எல்லோருமே முதல்ல பிசிஎம் கேட்டகரி கிடையாது. போரா, தாவூதி போரா முஸ்லிம்கள் எல்லாம் உயர் நிலையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள். எனவே இவர்களை எந்த இடத்துல எடுத்துக்கொண்டு போய் பொருத்தலாங்கிறத ஒரு அரசாங்கம் ஜிஓவின் வாயிலாக சொல்ல முடியாது. சோ அரசாங்கம் போட்டிருக்கக்கூடிய ஜிஓங்கிறது தவறு அப்படின்னு சொல்லி அந்த ஜிஓவை ரத்து பண்ணி உடனே இவருடைய கேஸையும் ரத்து பண்ணி விடுறார். கேள்வி இங்க என்ன அப்படின்னா, முதல் வழக்கு ஒரு பாதிக்கப்பட்ட நபர் நீதிமன்றத்துல வரார். நான் எம்பிசி சமூகத்தை சார்ந்தவன், கிளியர் பண்ணிட்டேன் எக்ஸாம், பிசிஎம் சர்டிபிகேட்டுமே என்கிட்ட இருக்கு, கம்யூனிட்டி சர்டிபிகேட். டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணதுன்னா என்னுடைய சர்டிபிகேட்டை ஏத்துக்கல, பிசிஎம். எம்பிசிஎமாவது ஏத்துப்பியான்னா அதையும் ஏத்துக்க மாட்டேங்குது. இப்ப இது எந்த வகையில சரின்னு வரும்போது, கிறிஸ்டியானிட்டியில இருக்கிறவங்க எஸ்சில இருந்து கிறிஸ்டியானா மாறும்போது பிசிக்கு போய் பிசியோட இடஒதுக்கீட அக்சஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு இந்த மாதிரி பண்றதுக்கான எந்த வரைமுறையும் இல்ல, அரசு இதை தெளிவுபடுத்தல அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொன்னதுனால இதெல்லாம் அடிப்படையாக வச்சு அரசாங்கம் ஒரு தெளிவான ஜீவோ ஒண்ணு போடுது. என்ன ஜீவோ போடுதுன்னா, இந்த மாதிரி பிசிஎம்ல இவங்களை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறமா ஒருத்தர் இதுக்கு முன்னாடி போடப்பட்ட ஒரு வழக்குக்கு இதை மேற்கோளா காட்டும் போது அவருக்கு இது பொருந்துமா பொருந்தாதான்னு சொன்னா கூட ஓகே. ஆனா இந்த ஜீவோவே ஏற்புடையதா இல்லையான்னு வழக்க அப்படியே மாத்தி அரசாங்கத்தை அதுல சேர்த்து குறுகிய காலத்துல இதுக்கு இப்படி ஒரு உத்தரவு. இன்னும் சொல்ல போனா ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு தெரியும், 25ஆம் தேதியோட போர்ட்போலியோ மாறுது. அதுக்கப்புறம் நீதிபதிகளுடைய ஷஃபில் இருக்கு. சோ அந்த இறுதி நாள்ன்ற இடத்துல அந்த நேரத்திலேயே இந்த தீர்ப்பு ஒரு காலமே கொடுக்கப்படுது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. ஏற்கனவே ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்புகள்லாம் என்ன, பக்ரீத் தீர்ப்பா இருக்கட்டும், கார்த்திகை தீபம், திருப்பன்றம் எல்லாமே எந்த ஃப்ளோல போயிட்டு இருக்கு. ஆனா இதே நீதிமன்றத்துல வேறு இரு நீதிபதிகள் கொடுத்த அமர்வுல இதன் அடிப்படையில கொடுத்திருக்கிறாங்க செல்லுண்டு. அப்ப அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு இரு நீதிபதி அமர்வு இதை செல்லும்னு முதல்ல கொடுக்க கூடாதுன்னு இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள்ட்ட ஒரு டிஸ்பியூட் இருக்கு. ஏன்னா ஒரு நீதிமன்றத்துல 2 நீதிபதிகள் ஒரு முடிவை எடுத்த அப்புறம் அதற்கு மாற்றமான முடிவை எடுக்க வேண்டும் என்று சொன்னா 3 அமர்வு கொண்ட அதிகப்படியான அமர்வுகள் கொண்ட நீதிபதி தான் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு நடைமுறை, ஒரு வழிமுறை இருக்கு. இன்னொன்னு, அரசு தரப்பு ஒரு பார்ட்டியா சேர்க்கப்பட்ட பிறகு நீங்க பதில் கொடுங்க அப்படின்னு கேட்டா குறைந்தபட்சம் பொதுவாகவே அவங்களுக்கு ஆவரேஜா 8 வார அவகாசம் அப்படிங்கறத தருவாங்க. ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூல மட்டும்தான் நாளைக்கே தியேட்டர்ல படம் வரணும், நாளைக்கே இங்க கும்பாபிஷேகம் நடத்தணும், இப்படி இருக்கும்போதுதான் உடனடியாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா 8 வாரம் வரையும் டைம் வாங்கலாம். நமக்கு இங்க இல்ல இப்ப இந்த 8 வாரம் டைம் வாங்கணும் அப்படிங்கும் போது தாவேக அரசு வழக்கறிஞர் இதை என்ன செஞ்சாங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜிஓ வரைக்கும் ஒரு அரசாணை வெளியிடக்கூடாத வரைக்கும் இதுக்கு முன்னாடி அரசு செயல்பட்டாங்க. இன்னைக்கு தாவேக அரசு இந்த விஷயத்தை கரெக்டா ஹேண்டில் பண்ணாங்களா? அந்த இடத்துலதான் சொல்ல வரேன். முதல்ல அரசாங்கம் 11ஆம் தேதி இதுல பார்ட்டியாக சேர்க்கப்படுது. 11ஆம் தேதி தான். அடுத்து 16ஆம் தேதி வாய்தா. 16ஆம் தேதி அப்பேர் ஆகக்கூடிய ஒரு அரசு வழக்கறிஞர் என்ன பண்ணிருக்கலாமா, நாங்க டீட்டெயில்டான கவுண்டர் போறதுக்கு எங்களுக்கு 8 வார கால அவகாசம் வேண்டும் அப்படின்னு முதல்ல பேசி ஒரு லாங் டேட்டை வாங்கிருக்கலாம். இப்ப சில பேர் கேட்பாங்க, நீங்க லாங் டேட் வாங்குறதுனால இந்த நீதிபதி கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறீங்களா அப்படின்னு. ஆனால் உண்மையில் அங்க இருக்கக்கூடிய நடைமுறையில் சிக்கல்களை புரிந்து கொள்பவர்கள் இப்படிதான் செயல்படுவாங்க.
நான் இப்பதான் வந்திருக்கேன். இத பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரிப்ளை போடணும். இன்னொன்னு, உங்கள் முன்னாடி வரக்கூடிய வழக்குகள்ல என்ன தீர்ப்புகள் வருதுன்னு எங்களுக்கு தெரியும். என்ன மாரி இது வந்து அட்வர்ஸா இன்னொன்னு, ஒரு நபர் தனக்கான கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்ட விஷயத்த அரசாங்கம் போட்டிருக்கக்கூடிய ஜீவோ சரியான்னு அந்த கோணத்துல விசாரிக்கும் போது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்றேன். முதல்ல அரசாங்கத்துக்கிட்ட இதை பத்தி கேட்கணும். அப்படிப்பட்ட சாதிய படிநிலைகள் இஸ்லாத்தில் இருக்கிறதா இல்லையான்னு வெறுமனே குரானை படிச்சுட்டோ ஒரு புக்கை படிச்சுட்டோ கோட் பண்றதோட மட்டும் இல்ல, அதுக்குதான் பர்சனல் ஷரியத் போர்டுன்னு இங்க இருக்கு. பர்சனல் ஷரியத்ல படிச்ச அந்த பர்சனல் ஷரியத் இருக்கு ஷரியத் போர்டா இருக்கிறவங்களும் ஒரு பார்ட்டியா சேர்த்துக்கலாம். எங்க இஸ்லாத்துல இந்த மாதிரி படிநிலைகள் இருக்கா? இஸ்லாமிய படிநிலைகள்ல இவங்க சேருவாங்களா? இடஒதுக்கீடு இதன் அடிப்படையில் தான் கொடுக்கணுமா? நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல ஆமிகஸ் குரேன்னு சொல்லக்கூடிய வெளியில இருந்து ஒரு நபரை, இதை பற்றி நிறைய அறிவு ஞானம் கொண்ட ஒரு நபரை போட்டு நீங்க உங்களுடைய கருத்தை இதில் என்ன சொல்றீங்க? இப்படி எல்லாம் ஒரு விசாரணை நடத்தித்தான் இஸ்லாத்தில் ஜாதிய படிநிலை இருக்கிறதா இல்லையா, அதில் இந்த இடஒதுக்கீட்டில் இது சேருமா சேராதா, அரசு இதுக்கு என்ன சொல்லுதுன்னு ஒரு நீண்ட விவாதமாக இதை கொண்டு செல்ல வேண்டிய விஷயம். ஆனா இதை 11ஆம் தேதி அன்னைக்கு அரசை ஒரு பார்ட்டியா சேர்த்துட்டு 16ஆம் தேதி அன்னைக்கு இவங்க அழுத்தம் கொடுத்து டேட்டை ப்ரொலாங் பண்ணி வாங்காம ஏதோ ஒரு பதிலே அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இதை விட பெரிய விஷயம், இந்த 2 அமர்வு கொண்ட நீதிமன்றம் ஏற்கனவே இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறதுனால, ஏற்கனவே இதை செல்லும்னு சொல்லியிருக்கிறது சொல்லும் போது, அவங்க இந்த ஜிஓவை பத்தி பேசல, அந்த ஜிஓவை அடிப்படையா வச்சு சொல்லிட்டாங்க. ஜிஓவை பத்தின விவாதம் இங்க இருக்குன்னு சொல்லும் போது, இதை வந்து 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுகள் தான் விசாரிக்கணும் அப்படின்னு இந்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட ஒரு மனு கொடுத்துக்கலாம். அதாவது ஃபைட்டுங்கிறது என்ன, ஐடியாலஜிக்கல் ஃபைட்டுங்கிறது என்னன்னா, ஒரு வழக்கறிஞரா யார் வேணா நீதிமன்றத்துல போய் நின்று எந்த வாதங்களை வேணா எடுத்து சொல்லிட்டு வரலாம். ஆனால் இதில் வெற்றி பெற வேண்டும், இதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும், அதுல ஐடியாலஜிக்கலா ஃபைட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதை எடுத்துக்கிட்டு தலைமை நீதிபதி கிட்ட போவாங்க. இதை 3 நபர்கள் கொண்ட நீதிபதிகள் தான் விசாரிக்கணும். ஏற்கனவே இது இவ்வளவு டிஸ்பியூட்ல இருக்கு, இதுல இன்னும் சில போர்டெல்லாம் சேர்க்க வேண்டி இருக்கு, இது நீண்ட விவாதமா போறதுன்னு சொல்லி அங்க போய் நின்று இருக்கணும். ஆனா அந்த மாதிரி நிக்கல, எந்த மனுவும் கொடுத்த மாதிரி தெரியல. ஏற்கனவே பக்ரீத் சம்பந்தமாக வந்த வழக்கு விசாரணை தீர்ப்போ இல்ல சர்ச்சு சம்பந்தமா வந்த ஒரு தீர்ப்புலாம் இருக்கு. இது எதுக்குமே இப்ப இருக்கக்கூடிய தாவேக அரசு இன்னும் கூட அப்பீல் வந்து ஃபைல் பண்ணதான் நமக்கு தெரியல, பக்ரீத் விவகாரத்துல கூட. சோ எந்த விதமான ஒரு ஃபைட்டிங் மோட்ல, அதாவது இங்க இருக்கக்கூடிய ஒரு கொள்கை சார்ந்து சிறுபான்மை மக்களை பாதுகாக்கும் நோக்கோட செயல்படுறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி முதல்ல தெரியல. இப்ப சில தாவேகக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க தான் சிறுபான்மை நலத்துறையை முஸ்லீம் லீக் கொடுத்துட்டோமே. அதுதான் நானுமே கேட்க வந்தேன். இல்ல இப்ப இவங்க தாவேக அரசு கொள்கை ரீதியா அதை எதிர்கொள்ளனாலும் ஒரு இஸ்லாமியர்களுக்கான சிறுபான்மை நலத்துறை நாங்க ஒரு பொறுப்பையுமே வாங்கியிருக்கிறாங்க ஐயுஎம்எல் கட்சி. அவங்களோட நிலைப்பாடு இதுல எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஐயுஎம்எல் கட்சியை பொறுத்தவரையும் அவர்களுக்கு கை தேர்ந்த வழக்கறிஞர்களை வைத்து எல்லா விவகாரத்திலும் எப்படி ஆக்ட் பண்ணணும், ஒரு பிரச்சனை வந்தா அது அமைச்சருக்கோ அல்லது ஐயுஎம்எல் தலைவருக்கோ எப்படி சொல்லப்படணுங்கிற கம்யூனிகேஷன் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இந்த வழக்கை பொறுத்தவரையும் அவங்க இதுல பெருசா எஃபர்ட் போட்ட மாதிரி தெரியல. அவர்களினுடைய இதுல எந்த விதமான அழுத்தமோ இல்ல ஆர்வமோ இருக்கிற மாதிரி தெரியல. இருந்திருந்தா அட்வொகேட் ஜெனரல்ல கொண்டு போய் தான் அங்க அப்பீராக வச்சிருப்பாங்க. அரசுக்காக இருக்கக்கூடிய உயர்ந்த வழக்கறிஞரான அட்வொகேட் ஜெனரல் எடுத்துட்டு போய் நிப்பாட்டி இருப்பாங்களே தவிர, ஏஎஸ்ஜியை விசி மூலியமா அப்பீராக வச்சு ஏனோ தானோ 11ஆம் தேதி 16ஆம் தேதி 22ஆம் தேதி 25 ஆர்டர் இப்படி வந்து இதை கொண்டு போயிருக்க வேண்டியது இல்ல. ஃபைட் வந்து அங்க இருந்து கொடுத்துருக்கணும். ஆவேக்கா செய்யலைங்கிறது முதல் குற்றச்சாட்டு. முஸ்லீம் லீக் அதற்கான அழுத்தத்தையாவது அங்க போய் பேசிருக்கணும்ல, நீங்க ஏஜியை போவீங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும்ல. இதை வந்து தாவேக அரசுமே முதல்ல என்ன செய்யணும்னா, ஒரு சிறுபான்மை நலத்துறை இருக்குன்னு எல்லாமே அவங்கன்னு கைவிடுறது இல்ல. அரசின் கொள்கை முடிவு என்ன, வெறும் அமைச்சர் மட்டும் எடுக்கணும்னு இல்ல. இப்படி ஒரு ஸ்டாண்ட் வருது, ஜிஓ அரசாங்கம் போட்டது, போன அரசாங்கம் போட்டிருந்தாலும் இதுல இப்படிப்பட்ட சிக்கல் இருக்குன்னா இதை எப்படி கையாள்வது அப்படிங்கறதுல கொஞ்சம் கவனமாக இதுக்குன்னு சில ஆட்களை போட்டு வேலை பார்க்கணும். அந்த வேலை செய்த மாதிரியும் தெரியல. முஸ்லீம் லீக்கும் இதுல வந்து இறங்கி வேலை பார்த்திருக்கிற மாதிரியும் தெரியல. ஏற்கனவே அப்பீல் போகல. இப்ப இதற்கு எதிர்வினை என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்ப வரையும் இப்போ அவங்களோட அமைச்சர் ஷாஜகான் சொல்றாரு, இந்த தீர்ப்பை எதிர்த்து நாங்க மேல்முறையீடு செய்ய போறோம், இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு பிறகு தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போறோங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அக்பர் அலியோட கேஸ்ல ஐயுஎம்எல் ஏதாவது ஆக்டிவிட்டியா இருந்தாங்க பாத்தீங்களா? இல்ல, நான் பர்சனலா அக்பர் அலி அவர்கிட்ட இந்த சம்பவம் வரும்போது என் டீம் பேசினாரு. இந்த மாதிரி தீர்ப்பு வந்திருக்குது, இவ்வளவு சிக்கல் இருக்கு, இது எவ்வளவு, ஏன்னா அந்த விஷயத்த பேசும்போது நான் சொன்னேன், நீங்க கொஞ்சம் முஸ்லீம் லீக்ல இருக்கக்கூடிய நவாஸ்கனி அண்ணன் உட்பட சிலரை போய் பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் யாரையும் நான் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி தரல, பாருங்கன்னு. ஆனா ஃபைனலா அவரு எனக்கு சொன்ன பதில் என்னன்னா, மாமக எஸ்டிபிஐல கூட எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, ஆனா முஸ்லீம் லீக்ல எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன், சரி பரவாயில்ல விட்டுருங்க,
நீங்க மாமாக்கா, எஸ்டிபி, ஜவஹர்லா சார் அவர வச்சாவது நீங்க கொஞ்சம் டைட் பண்ணி இதுல ஏதாவது ஒரு தீர்வு காண பாருங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா அவரு சொன்ன நேரடி குற்றச்சாட்டு, தனக்கு ஒரு பிரச்சனைன்னு போகும்போது முஸ்லீம் லீக் எனக்காக வந்து அப்போது நிற்கவில்லைன்னார். யாரை போய் பார்த்தாருன்னு என்கிட்ட சொன்னார். பட் அந்த பேரை நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அது அவருடைய பர்சனல் டாக். எங்களுக்குள்ள இருந்த பிரைவேட் கம்யூனிகேஷனை நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பல. சோ அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது முஸ்லீம் லீக் வந்து இதுல அந்த விவகாரத்தையும் கையில எடுத்து பண்ணல. இந்த விவகாரத்தில் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு அவங்க தான் சொல்லணும். நான் வெளிப்படையா வெளியில இருந்து சொல்லலாம் நீங்க எதுவுமே பண்ணலன்னு. இல்ல நாங்கள் இதையெல்லாம் பண்ணோம்னு யார் சொல்லணும்? நாங்க பாருங்க இத்தனாம் தேதி வாய்ப்பு எங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க. தகவல் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில நாங்க போனோம். இவர்களை பார்த்தோம். உடனே முதலமைச்சரை தொடர்பு கொண்டோம். அதன் மூலியமாக ஏஜி அப்பாயிண்ட் பண்ணி அங்க வச்சோம். தலைமை நீதிபதி கிட்ட போய் லெட்டர் கொடுக்க வச்சோம். இதெல்லாம் மீறித்தான் அவர் கொடுத்தாரு தீர்ப்பு. ஓகே சாட்டிஸ்ஃபைட்னு சொல்லலாம். எதுவுமே இல்ல. வந்ததுக்கு அப்புறம் அது சர்ச்சையானதுக்கு அப்புறம் மேல்முறையீடு போலாமா? மேல்முறையீடு எல்லா நேரத்திலும் போலாம். இன்னுமே நீங்க அதுக்கு மேல்முறையீடு போல இதுக்கு போங்கங்கிறது தான் கேட்கிறோம். போகக்கூடாதுன்னு சொல்ல. ஆனால் நிர்வாகம் ஏன்னா பக்ரீத்தோட கேஸ்லயுமே முஸ்லீம் லீக் தான் சொன்னாங்க, நாங்க மேல்முறையீடு போவோம், எங்கேயாவது பாதிக்கப்பட்டிருந்தா நாங்க அதை எதிர்த்து வழக்கு தொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்களே தவிர அதுக்கடுத்து எந்த முன்னேற்றம் பார்க்க முடியல. இதுலயும் அந்த மாதிரி தான். இல்ல இனிமே மேல்முறையீடு போவாங்களா? போனால் மேல்முறையீட்டில் என்ன செய்ய போறாங்கன்றத பார்க்கணும். இன்னைக்கு இந்த குற்றச்சாட்டு வைக்கிறதே அதுக்குதான். நான் பர்சனலா இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, முஸ்லீம் லீக் கிட்ட பால குடுத்துட்டு எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்புன்னு கைய தூக்குற வேலையை தாவேகா செய்யக்கூடாது. அடுத்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு வரும்போது வன்னியரசு அவர்கள்ட்ட பால குடுத்துட்டு, இதுக்குதான் உங்களுக்கு 2 மினிஸ்ட்ரி குடுத்தோம். அப்படி ஒரு அரசாங்கமோ, ஒரு கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாது. உங்கள் கட்சியின் பிரதான அமைச்சர்கள், முதலமைச்சரா இருக்கக்கூடியவர் இதில் கண்காணிப்பை வைத்துக் கொள்ள வேண்டும். அவங்கள மீறி ஒரு பிஏஓ, ஒரு செக்ரட்டரியோ போட்டா நீங்க ஏன் உள்ள அனுப்புறீங்கன்னு அவங்க கேட்கவா போறாங்க? நீங்க எல்லா விவகாரத்திற்கும் உங்களுக்கு பொறுப்புண்டு. அவர்கள் சரியாக செயல்படலைனாலும் உங்களுக்கு பொறுப்புண்டு. சோ அந்த பொறுப்பின் மீது சரியாக செயல்பட தவறிவிட்டார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு குற்றச்சாட்டு. பட் குடுத்தது நீதிமன்ற தீர்ப்பு தானே அப்படின்னா, அதை எப்படி ஃபைட் பண்ணணும், எப்படி நிறுத்தணும் அப்படிங்கிறத கடந்த கால அரசுகள் எங்களுக்கு காட்டியிருக்கு. ஒரு சில விவகாரங்கள்ல நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு பிறகு கூட சில விவகாரங்களை எப்படி கையாள்வது, ஒரு அரசு எப்படி எந்த சூழலில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் காட்டியிருக்கு. சோ நம்ம கேள்வி என்னன்னா, ஒருத்தன் வேற ஒரு சமூகத்துல இருக்கான். ரிசர்வேஷனை அனுபவிச்சுட்டு இருக்கான். அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை முன் வந்து ஏத்துக்கிறான். அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு இந்த இடஒதுக்கீடு இருக்கு அப்படின்னு சொன்னது யாருன்னா அரசாங்கம். அப்படி வெளியில இருந்து வரவங்களுக்கு நீங்க எப்படி இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னு எந்த முஸ்லீமும் இங்க வந்து எந்த வழக்கும் போடல. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நான் போய் கண்டிப்பா. 3.5% இடஒதுக்கீடு நான் வச்சுட்டு இருக்கேன். வெளியில இருக்கிறாரு உள்ள வர்றதுனால ஏன் கோட்டா குறையுதுன்னு நான் போய் ஒரு வழக்கு அதையுமே இந்த பாஜக செய்யும். ஆளை வச்சு போட வைக்கும். அது வேற விஷயம். ஆமா. ஆனால் அப்படி கூட இந்த வழக்கு இல்லைங்கிற. அதை சார்ந்து கூட இந்த வழக்கு இல்ல. அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு கூட இல்ல. நீ அப்படி இருக்கும்போது இதை அந்த ஜீவோவின் கோணத்துல எடுத்துட்டு போய் அது செல்லும் தன்மை கொண்டதா? இஸ்லாத்துல சாதிய படிநிலை இருக்கா? சரி நான் ஓப்பனா கேக்குறேன். இஸ்லாத்துல சாதிய படிநிலை இல்ல. இஸ்லாமியன் சாதிய படிநிலையை வைத்தா ஏற்றத்தாழ்வுக்கு உள்ளாவறான். அவன் ஒடுக்கப்பட்டது அதன் அடிப்படையிலயா? இன்னைக்கு மெட்ராஸ்ல ஒரு வீடு கிடைக்கலன்னு ஒருத்தன் போறான். தொப்பியோ தாடியோ பேரோ முஸ்லீம்னு சொன்னவனே நீ தக்கனியா, நீ வந்து ராவுத்தரா, நீ மரகாயரா, நீ செய்யதா சேக்கான்னு கேட்டுட்டா வீடு தர மாட்டேன்னு சொல்றான். அதை பற்றின அறிவே இங்க யாருக்கும் கிடையாது. நீ முஸ்லீம் அவ்வளவுதான். நான் முஸ்லீம் என்பதற்காக ஒடுக்கப்படுறேன். என்னுடைய இடஒதுக்கீடே நான் முஸ்லீம் என்பதற்காக ஒடுக்கப்பட்டிருக்கிறேன். அப்படின்னும் போது ஒருத்தன் சமீர் அகமது அப்படின்னும் அக்பர் அலின்னும் பெயரை மாற்றி முழுவதுமாக இஸ்லாமிய அடையாளங்களோடு போகும்போது அவனும் அந்த இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு பாதிக்கப்படுவான். அவனுக்கு இந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை. 3.5% இடஒதுக்கீடு 10% உயர்த்தணுங்கிறது அடுத்த கோரிக்கை. இடஒதுக்கீடு இஸ்லாமியரோட இடஒதுக்கீடு தேவை அப்படின்ற சதவீதத்துல கலைஞர் 3.5% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. இப்போ இந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிறவங்களுடைய இந்த இடஒதுக்கீடு உரிமை இன்னைக்கு பறிக்கப்படுது இல்லையா? இதனால அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சகோதரர்கள் எந்த அளவுக்கு பாதிப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு அபிஷியலா கன்வெர்ட் சேஞ்சே காட்ட மாட்டாங்க. பெயரளவுக்கு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். வெளியில வந்து பாய் நான் முஸ்லீம் தான் அப்படின்பாங்க. ஆனா எல்லா ரெக்கார்டுமே ஹிந்துல இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா என்னோட இடஒதுக்கீடு போயிடும். நான் ரொம்ப வறுமையில இருந்து வர்றேன். நான் கஷ்டப்படுற ஆளு. நான் இப்படி வந்துட்டா அங்கேயும் கோட்டா இல்ல, இங்கேயும் கோட்டா இல்ல, நான் பாதிக்கப்படுவேன். உண்மையிலேயே நான் பாதிக்கப்பட்ட இது அக்பர் அலி கேஸ்ல நான் இதை கண்ணெதிர அக்பர் அலி கேஸ்ல பார்த்தேன். ராமநாதபுரத்தில் இன்னும் சிலர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க நான் என் பழைய பேர்ல இருந்திருந்தா கூட என்னோட இடஒதுக்கீடு எனக்கு கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி பல பேர் வருத்தப்பட்டாங்க. அதை நான் ராமநாதபுரத்துல பார்த்தேன். ஆமா. அததான் நம்ம என்ன சொல்ல வரோம். நான் ஒரு மார்க்கத்தை விரும்பி ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, குறைந்தபட்சம் நான் எந்த சமூகத்திலிருந்து வந்தேனோ அந்த இடஒதுக்கீட்டை எனக்கு கொடுக்கலாம். இல்ல இருக்கக்கூடிய நான் ஏற்றுக்கொண்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை கொடுக்கலாம். இப்ப நீங்க கேட்டீங்கல்ல ஓப்பன் கேட்டகரியில இருந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டில இருந்து ஒருத்தன் வந்தா கொடுக்காதீங்க. தேவையில்ல. நம்ம கொள்கை ரீதியா அவன் முஸ்லீம்னு அடையாளப்படுறான், பாதிக்கப்படுறான், அவனுக்கு கொடுக்கணும்னு நம்ம சொல்றோம்.
ஆனா இது மிஸ்யூஸ் செய்யப்படும் அப்படின்னு நீங்க கருதுறதா இருந்தா இப்போதைக்கு கொடுக்க வேணாம். இதை பற்றி தீவிரமாக விவாதமாக பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். ஆனால் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டையும் நான் இழக்கணும். வந்தாலும் இடஒதுக்கீடு கிடைக்காதுன்னா இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் மீது இன்டைரக்டா போடக்கூடிய சுமையா இல்லையா? அதான் கேள்வி. நீ வந்து முஸ்லீமாக மாறி உன் பெயரை ரெக்கார்ட்ல மாத்திக்கிட்டேன்னு சொன்னா நீ இதை இழக்க வேண்டியிருக்கும். அதை இழந்து இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு வர்றவங்க வரட்டும், வருவாங்க, அவங்க வரதான் போறாங்க. ஆனால் இது ஒரு ஸ்பீட் பிரேக்கராக ஒரு பேரிகேடாக போட்டு அவங்களை நிறுத்தும் வேலையா இல்லையா? அதுதான் கேள்வி. இப்ப இங்க 7 படிநிலைகளை கொண்டுதான் இங்க பிசிஎம்னு கட்டமைக்கப்படுதுன்னா இந்த 7 படிநிலைகள் இருக்குன்னு முதல்ல இங்க இருக்க சமூகத்துக்கு யாருக்காவது தெரியுமா? சாதிய ஏற்றத்தாழ்வுங்கிறது என்ன? ஒரு இந்து மதத்துல இருக்கிற ஒருத்தர் தலித் பறையர் அப்படின்னு சொல்லி அந்த சமூகம்னு தெரிந்த பிறகு அவர் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறார். நீங்க வந்து வன்னியருங்கிறதுனால அந்த படிநிலை அடிப்படையில் நீங்க இவங்கன்னு ஒடுக்கப்படுறார். இங்க முஸ்லிம்கள் இப்படி பார்த்து ஒடுக்கப்படவில்லை. முஸ்லிம்கள் இதனால் மட்டுமே இங்க பாதிக்கப்படவில்லை. முஸ்லீம் என்பதற்காகவே பாதிக்கப்படுறான். அவ்வளவுதான் பாயிண்ட். நீங்க இந்த 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 குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இங்க உள்ள இருக்கிறவனுக்கே தெரியாது. இந்த 7 இருக்கான்னு யாரையாவது கூப்பிட்டு ஏதாவது ஒரு முஸ்லீமை கூப்பிட்டு ஏமா முஸ்லீம்ல வந்து பிசிஎம்ல ஏதோ 7 கேட்டகரி இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். எவனா ஒருத்தன் 7 எனக்கே இப்ப இப்ப நீங்க வரிசைப்படுத்தின பிறகுதான் எனக்கே இத்தனை 7 இருக்கான்னு தெரிய வந்தது. அதுதான் சொல்றேன். அது தெரியாது. சோ அதை ஒரு காரணமாக வைத்து இந்த ஜிஓவை முடக்குவேன், இந்த ஜிஓவை ரத்து பண்ணுவேங்கிறது இந்த சமூகத்தினுடைய ஒரு உரிமையை பறிக்கிறது தான். இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை நோக்கி வரக்கூடியவர்களுக்கு ஒரு தடுப்பை ஏற்படுத்தணும், அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கமா தான் எடுத்துக்கப்படும். சோ அரசாங்கமே இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தானே ஜிஓ போட்டிருக்கு. சோ இதையுமே இன்னும் தீர விசாரித்துதான் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இதை இப்படி வந்து பண்ணிருக்க கூடாது. அதை அரசாங்கம் தான் எதிர்க்கணும். நம்ம வீடியோல உட்கார்ந்து பேசலாம், வெளியில இருந்து போராட்டம் நடத்தலாம். அந்த இடத்தில் இதை தடுத்து நிறுத்த வேண்டியது யார்? இப்ப அப்பீல் போறாங்கனாலும் எந்த அளவுக்கு ஃபைட் வந்து அப்பீல்ல இருக்கணுங்கிறதெல்லாம் புரிந்து கொள்வதற்காக தான் இந்த விஷயத்த சொல்றோம். மக்கள்கிட்ட இது கொந்தளிப்பு வந்தாதான். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்ப இந்த விவசாயிகள் போராட்டத்தை சொன்னாங்களே, யாரோ தூண்டி விட்டு தான் விவசாயிகள் கொஞ்சம் பேர் போராடுறாங்க. இங்க தூண்டி விட்டு போராடுறதெல்லாம் இல்ல. இது சிறுபான்மை சமூகத்தினுடைய உரிமை சார்ந்த பிரச்சனைங்கிறத சிறுபான்மை மக்கள் அழுத்தமாக பதிவு பண்ணணும். முஸ்லீம் லீக் அழுத்தம் கொடுக்கணும். மற்ற ஏனைய வழிகள் இந்த அரசாங்கத்திற்கு இந்த எதிர்ப்பை தெரிவிச்சா தான் இது ஒரு இஷ்யூ அப்படிங்கிறது முதல்ல அவங்களுக்கு புரிய வரும். சரி, நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கோமே அப்படிங்கிறதோட மட்டும் இது முடியறது இல்லை. சரிங்க ஜி, இந்த ஒரு குறுகிய நேரத்தில் இந்த கேஸ் சம்பந்தமான பல்வேறுபட்ட சட்ட விபரங்களை தெரியப்படுத்தினீங்க. ஒரு சாமானிய மக்களும் புரிஞ்சுக்கக்கூடிய அளவில் ரொம்ப பல்வேறுபட்ட வழக்குகளோட பின்னணி வச்சு ரொம்ப அழகாக தெரியப்படுத்தினீங்க. நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கண்டிப்பா. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பெடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.